குரு ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். 28 ஜூன் மாதம் 2026 4 ஜூலை மாதம் 2026 சனிக்கிழமை வரை சிம்மராசிக்கான வாரப்பலன். இது சிம்மராசிக்கான பொதுவான பலன் தான். இது கோச்சார் அடிப்படையில் 30% தான் வெளிப்படும். மீது 70% பலன் உங்களுடைய லக்ன அடிப்படையில் இருக்க பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் தெரிய வரும். பலனை தெரிந்து கொள்ள கீழே வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இக்காணொலி 30 நாட்களுக்கு ஒரு முறை வரும் 28 நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் காலம் இந்த வாரம் வருகின்றது. அதை பற்றியும் தெரிவிக்கின்றேன். அது இல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் சிம்மராசிக்கு மகம், பூரம், உத்திரம் அந்த 3 நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக பலன் சொல்கின்றேன். ரெண்டாவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அந்த வாரத்துல எந்த கிழமையில ரொம்ப எச்சரிக்கையா இருக்கின்றதையும் தெரிவிக்கின்றேன். காணொலியை தொடர்ந்து பாருங்க. உங்க ராசி அடியில பாத்தீங்கன்னா இந்த கிரகச்சாரம் இந்த வாரத்துல எப்படி இருக்குன்னா, ஜென்ம ராசியில கேது 1.5 வருஷமா உட்காந்துட்டு இருக்கு. அந்த 7ஆம் இடத்துல உங்க ராசியில இருந்து 7ஆம் இடத்துல கும்பத்துல ராகு இருக்கு. 8ல ஆயுள்காரனான சனி பகவான அஷ்டமத்து சனியாக இருக்கின்றது. 10ல கர்மஸ்தானத்துல ரிஷபத்துல பகை வீட்டுல செவ்வாய் அமர்ந்திருக்கு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கு. நட்பு வீடு தான் அது. 12ல பாத்தீங்கன்னா 3 சுபகிரகங்கள் இருக்கு. குரு, சுக்கிரன், புதன் விரைஸ்தானத்துல இருக்கு. இதுதான் உங்க ராசி அடிப்படையில் பார்க்கும்போது கிரகங்கள் இருக்கும் வீட்டின் தன்மை. இந்த அடிப்படையில் இருக்கும்போது 8ல சனி இருக்கிறதுனால அஷ்டம சனி கடந்த 2 வருஷமா தொடர்ந்து கொண்டு இருக்கு. அது சனியின் தாக்கம் எப்படிப்பட்ட தாக்கம்ன்றதை நன்றாகவே உணர்ந்திருப்பீங்க. அதனால இன்னும் கூடுதலான கவனம், பொறுமை உங்களுக்கு கண்டிப்பா தேவை. முக்கியமா வாகனங்கள் செல்லும்போது கவனமுடன் செல்லுங்கள். புதிய நபர்களை நம்பி எந்த விதமான ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது இல்லாம புதிய முதலீடுகள், புதிய திட்டங்கள்ல அதிகப்படியாம விரிவுபடுத்த வேண்டாம். இருக்கிற சூழல் அப்படியே நீங்க ரன் பண்றது நல்லது. முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துங்கள். சின்ன சின்ன உடல்நல சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருதுக்கான வாய்ப்பு இருக்கு. நைட்ல சரியா தூக்கம் இல்லாத பிரச்சனை இருக்கும். அந்த தூக்கத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமா அஷ்டம சனி நேரடியாக உடல்நிலை தான் பாதிக்கும். உடல்நிலை பாதிக்கும் போது மனநலம் பாதிக்கப்பட்டதா இருக்கும். ஏன்னா ஆயுள்காரன் சனியில ஆயுள சிக்னல் இல்லாத ரோடு மாதிரி இது. ஒரு எலக்ட்ரிக்கல் இருக்க நியூட்ரல் அந்த கருப்பு கலர் ஒயர் முக்கியம் இல்லை. அந்த கருப்புன்றது சனியை குறிக்கும். அது இல்லாத போது வோல்டேஜ் பவர் அதிகமாக வரும்போது அது ரொம்ப உடல் ரீதியாக மன ரீதியாக தாக்கத்தை உண்டாகும். எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் வேண்டும். அந்த அஷ்டம சனி மறையும் போது அது எதிர்மறையான பலன்களை தான் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால நிதானம், பொறுமை, உடல் நலத்தையும் கவனம், ஆன்மீக பயிற்சி, யோகா, தியானம் செய்து வாருங்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இடப்பெயர்வு கொண்டுதான் வார ராசி பலன் பார்ப்பதா இருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை 28 ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 4ஆம் வீடான விருச்சிகத்துல அமர்கின்றது. கேட்ட நட்சத்திரம், புதன் கேட்ட நட்சத்திரம். புதன் உங்க வீட்டுல இருந்து 12ஆம் வீட்டுல இருக்கு. 2வது குரு பார்வை 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால தாயாரின் உடல்நல, மண்மனை, வீடு, தோட்டம், துறவு, சிவில் சர்வீஸ்ல இருக்க போலீஸ், ராணுவம், மருத்துவர்கள், அந்த அறுவை சிகிச்சை உள்ளவங்க இவங்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் தான். வீடு சார்ந்த வேலைகள்லாம் நடக்கும். வண்டி பழுது பார்த்தல், புதிய வண்டி வாங்குதல், ஆட்டோமொபைல் சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமா இருக்கும். இருந்தும் சந்திரன் அது தேய்பிரச்சனை வளர்பிரச்சனை 28 29 வளர்பிற 29 பௌர்ணமியா இருக்கும். அதுக்கப்புறம் தேய்பிரை காலம் தான். அதனால இந்த வாரம் ஃபுல்லா வளர்பிறை காலமா எடுத்துக்கொள்ள. ஏன்னா 4 நாள் பெரிதா சந்திரன் ஒளி இழந்துறாது. 2வது சூரிய செவ்வாயும் 11ல இருக்க செவ்வாயும் உங்க விருச்சிகத்தை பார்க்கின்றது. 5ஆம் பார்வை குருவும் பார்ப்பதனால் சிறப்பான நிலை கொண்டுதான் இருக்கும். அந்த கேட்ட நட்சத்திரன்றது புதனின் நட்சத்திரம். புதனை உங்க 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, விரயத்துல இருக்கிறதுனால தாயார் உடல்நிலை சார்ந்தல கொஞ்சம் இது இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு விரயத்தை உண்டாக்குறதா இருக்கும். அது சந்திரன் விருச்சிகத்தை நீச்சமா இருக்கிறதுனால தாயார் உடல்நிலை பாதிப்படும். அதுக்கான மருத்துவம் கிடைப்பதா இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால இந்த சூழ்நிலை பார்த்து நீங்க அதனால புரிந்து கொள்ளுங்கள். 2வது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 29, 30, 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திரன் தனுசுக்கு இடப்பெயர்வாயிருது. அது சிம்மத்துல இருந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வீடு. 5ஆம் வீடுன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பிள்ளைகளை குறிக்கிற இடம். அதனால அந்த 5ஆம் வீட்டு அதிபதி குரு 12ஆம் வீட்டுல விரைஸ்தானத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளின் கல்வி, உடல் நலம், ஆரோக்கியம், அவர்கள் சார்ந்த விஷயங்கள், 2வது உங்களுடைய படைப்பாற்ற சிந்தனை, இதெல்லாம் ஒரு விதம் சுப விரயம் கொண்டதாக தான் இருக்கும். 2வது மிதுனத்துல இருக்க 11ல இருக்க சூரியன் 7ஆம் பார்வையாக உங்க வீட்டை பார்க்கணும். பிள்ளைகள்கிட்ட நீங்க கொஞ்சம் கோபத்தையும் காட்டாதீங்க. 2வது உங்க வீட்லயே கேது உட்காந்துட்டு இருக்கிறதுனால இன்டெலெக்சுவலா யோசிக்கிற திறன் ஒரு விதமான நெகட்டிவா கொண்டு எதிர்மறைய தாக்கத்தை உண்டாக்கும். ஆன்மீக சிந்தனை இருக்கும். அது உடல் நலத்தை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகளின் நலன்லயே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வீடு சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது கணவன் மணி உறவுலையும் கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் உருவாக பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தும் அந்த சுபகிரகம், அதாவது 5ஆம் இடன்றது எப்பவுமே உங்களுக்கு திரிகோண அடிப்படையில் இருக்கிற சுபத்துவமா இருக்கிறதுனால பிள்ளைகளின் அதை சூரியன் பார்க்கறதுனால கொஞ்சம் இதுவா இருக்கும். அந்த பிள்ளைங்களால மகிழ்ச்சியும் செய்திகளும் சேரும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. 2வது பௌர்ணமியா இருக்கிறதுனால பௌர்ணமி மறுநாள் தேய்பிரசனம், அது ஒரு ஒளி இழந்திருக்காது. அதனால் மனதுக்கும் ஒரு விதமான புது நிலை தெம்பு கொண்டுதான் இருப்பீர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த தேதியில பாத்தீங்கன்னா சந்திரன் மகர ராசிக்கு செல்கின்றது. இந்த மகர ராசிக்கு செல்லும் போதுதான் அது உத்திராட நட்சத்திரத்திலிருந்து 4ஆம் பாதத்திலிருந்து திருவோண நட்சத்திரம் நகரும் போதுதான் அந்த அபிஜித் நட்சத்திரம் வெளிப்படுகிறது. அது தேதினா 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில 2:50 3 மணின்னு வச்சுங்களா. 3 மணில இருந்து அன்றைய பொழுது 11 மணி வரைக்கும், மதியம் 11 மணி வரைக்கும் அந்த அபிஜித் நட்சத்திரம் வெளிப்படும் நேரம்.
அந்த நட்சத்திரம் வெளிப்படுறதுல நீங்க விரதம் இருந்து ஆலய வழிபாடு தியானம் செய்து மனதுல ரொம்ப நாள் இருந்த கனவு ஆசைகள்லாம் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நினைக்கும் போது அது வந்து பிரபஞ்சத்தின் கதவு வந்து திறந்திருக்கும். ஏன்னா பிரபஞ்சத்தின் சப்கான்சியஸ் கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இதுல இருக்கு, பைபிள்ல இருக்கு. அப்ப நீங்க தட்டாமலேயே அந்த கதவு வந்து திறக்கப்படும். உங்களுக்கு கோரிக்கைகள் நேரடியா வந்து பிரபஞ்சத்தின் காதுகளில் விடும். அந்த காலம் வந்து ரொம்ப விதமான சந்திரமண்டலத்திலேயே ஒரு நாள் மட்டும் அந்த அபிஜித் நட்சத்திரம் வெளிப்படும். ரொம்ப சிறப்பான காலம் தான். நீங்க நினைத்தது கண்டிப்பா நடக்கும். நல்ல மனதை ஒருமைப்படுத்தி முழு ஆற்றலோட நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவா நீங்க திங்கிங் இருந்தா கூட அதை பாசிட்டிவா மாத்துங்கள். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி சந்திரன் வார இறுதி நாள் 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்து கும்பத்துக்கு செல்கின்றது. அங்க ஆல்ரெடி ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் சரியான கான்ஃபிளிக்ட். இது வந்து ராகு சந்திரனும் வந்து சேரும் போது ஒரு விதமான கிரக தோஷம் தான் அது. அதெல்லாம் கணவன் மனைவி உறவுல கடந்த இந்த இதுலயே வந்து ஒரு இது புரிதல் இல்லாததான் நகர்ந்துட்டு இருக்கோம். 7ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு இணக்கத்துல குறைஞ்சு ஒரு விதமான பிரச்சனைகள் தான் இருந்துட்டு இருக்கும். அதனால போதை மட்டும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துலயே ராகு இருக்கு, உங்க ராசியில கேது இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து நேரடியா வந்து கணவன் மனைவி உறவு, காதல், நட்பு உறவு, கூட்டு சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் தான் இது நேரடியாக பாதிப்படும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். குடும்ப அமைதி முக்கியம். 10ஆம் வீட்டுல ரிஷபத்துல செவ்வாய் 10 கூடிய வந்து 11ல இருக்கு. சரி, 9 கூடிய வந்து 11ல 10ல இருக்கின்றான். 8ஆம் இடத்துலயும் சனி இருக்கிறதுனால வேலை சார்ந்த ஒரு விதமான அழுத்தம், அதுதான் வேலை பலுதான் கொஞ்சம் அதிகரிக்கும். போதை மட்டும் மேல் அதிகாரிகளும் அனுசரி செல்லும். புதிய தொழில் தொடங்குவதா இருந்தா கொஞ்சம் அந்த எண்ணத்துல கொஞ்சம் ஒத்தி வையுங்கள். உங்க ராசிநாதன் வந்து லாபஸ்தானத்தில் 11ல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த இதுல வந்து உங்களுக்கு லாபம் கிடைப்பதாக இருக்கும். ரெண்டாவது 12ல குரு சுக்கிரன் புதன் அது 3 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால சுப விரயங்களும் குடும்ப தேவைக்கான செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால போதை மட்டும் சேமிப்புல கொஞ்சம் கவனம் எடுத்துங்கள். ஜென்மத்துல வந்து கேது 7ல ராகு இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் மனைக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை, ஒரு தலை தூக்கம், அது வார்த்தைகளை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து உறவை வந்து பலப்படுத்துங்கள். குரு பார்வை இருக்கிறதுனால பெரிதளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா சனி வந்து 3ஆம் பார்வையாக செவ்வாயம் பார்க்கின்றது. 7ஆம் பார்வையாக உங்க 2ஆம் வீட்டை கன்னி வீட்டையும் பார்க்கிறது. 10ஆம் வீட்டானா உங்க 5ஆம் வீட்டையும் பார்க்கின்றது. அது பார்வையினால சில தடைகள் தாமதங்களும் உண்டாகும். உங்களுக்கு தேவை வந்து மௌனம் தான் சிறந்த ஆயுதமாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு, மகம், பூரம், உத்திரம். அதில் மக ராசிகளுக்கு தனியா பலன் எது மாதிரி என்றால் எந்த ஒரு செயலும் வந்து நீங்க கூடுதலாக கவனம் எடுத்துக்க வேண்டியதுதான். இதுல ராசியிலே வந்து கேது இருக்கிறதுனால ஆன்மீக ஈடுபாடு மனதிற்கு ஒரு விதமா ஆறுதல் தருவதா இருக்கும். யாரிடம் அனாவசியமா நீங்க பேச வேண்டாம். இதன்படி வந்து மகன் நட்சத்திரத்துக்கு இந்த வாரத்துல வந்து எந்த கிழமை தேதியில ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும்னா 29ஆம் தேதி திங்கக்கிழமை ரொம்ப கவனமா இருங்க. அது உங்க ஜென்ம நட்சத்திரத்திலே வந்து சனி அமர்கின்றது. அதனால உடல்நல குறைவு, மன உளைச்சல், முக்கியமான விஷயங்களை எதையும் வந்து பொது மட்டும் ஜாமீன் கடிதம் இதெல்லாம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். 29ஆம் தேதி பௌர்ணமி நினைக்கிறேன், அன்றைய வந்து திங்கக்கிழமை கொஞ்சம் கவனமா இருங்க. அதுக்கப்புறம் வந்து 1ஆம் தேதி புதன்கிழமை, அப்ப ரொம்ப கூடுதல் எச்சரிக்கையா இருக்கும். எதிர்பாராத ஆபத்துகள், விபத்துகள், தேவையற்ற சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் இது எல்லாமே உருவாகலாம். 1ஆம் தேதி புதன்கிழமை ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானத்துக்கு மேல வந்து நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவியா இருப்பீங்க, சர்வீஸ் பண்ணுவீங்க. அது நல்லதா இருந்தா ஓகே செய்யுங்க. உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதியும் வந்து அது மதியம் வரைக்கும் அதே இது கண்டினியூ ஆகும். மதியத்துக்கு பிறகு வந்து நல்லா இருக்கும். அப்போ வந்து 29ஆம் தேதி திங்கக்கிழமையும் 1ஆம் தேதி புதன்கிழமையும் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மறுநாள் சனிக்கிழமை மதியானம் வரைக்கும் உங்களுக்கு டைம் சரியில்லை. முக்கியமாக 1ஆம் தேதி ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைலாம் சிறப்பான நாட்கள் தான். இதுக்கடுத்து வந்து சிம்மராசின் பூர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீணான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஏன்னா அவங்க பூர நட்சத்திர அதிபதி வந்து 12ல கடகத்துல வந்து விரை ஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்தின் வந்து நேரத்தை செலவிடுது. ரெண்டாவது மன அழுத்தத்தை வந்து போதை மட்டும் குறைக்கும். நீங்க இந்த வாரத்துல மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டிய கிழமை தேதிகள் என்னன்னா, உங்களுக்கு வார இறுதி நாளான செவ்வாய் சந்திரன் வந்து சதய நட்சத்திரத்துல வரும்போது தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்க மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்றதா இதா இருக்கும். உடல் உழைப்பு, மன உழைப்பு ஏதோ ஒன்று வெளிப்படுத்துவாங்க. மற்றபடி இந்த வாரத்துல எந்த பெரிய பிரச்சனை இல்லை. இல்ல இது 2ஆம் தேதி 3ஆம் தேதி நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா 2ஆம் தேதி அது ஒரு விதமான பிரச்சனை. வண்டியில போகும்போது கொஞ்சம் ஜாகிரதை, எதிர்பார ஆபத்து, விபத்து, தேவையற்ற சிக்கல், தடைகள் உருவாகுதல், இதெல்லாம் வந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்கள். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் மதியானம் வரைக்கும் அதே சூழல் தான் இருக்கும். ரொம்ப கவனமா இருங்க. மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன் நல்லா இருக்கு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனி மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இதுக்கப்புறம் வந்து சிம்மராசின் உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் பாத்தீங்கன்னா
அது சூரியன் நட்சத்திரம் என்பதை வந்து உங்களுடைய முயற்சிகள் எத்தனை முட்டுக்கட்டை வந்தாலும் இறுதியில் உங்களுக்கான தைரியத்தில் வந்து வெற்றி பெறுவதா இருக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்க இந்த வாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேதி கிழமைகள்லாம் எதுன்னா, 1ஆம் தேதி வந்து புதன்கிழமை கொஞ்சம் கவனமாக, ஏன்னா உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஒரு உளைச்சல் அதிகமாக இருக்கும். முக்கிய காரியங்கள்லாம் போதை மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏன்னா எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் உருவாகலாம், தேவையற்ற சிக்கல் தடை தாமதங்கள்லாம் உருவாகலாம். முக்கியமாக வந்து வாரத்தில் வெள்ளிக்கிழமை ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இன்னும் ரொம்ப, சனிக்கிழமை காலையிலையும் எச்சரிக்கையா இருக்கணும், மதியானத்துக்கு பிறகும் வந்து எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, புதன்கிழமை எச்சரிக்கையா இருங்க. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைலாம் நல்லதா இருக்கு. இப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்கிற நாட்கள் வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இந்த கிழமையில ஒரு விதமான மனம் மாறுபட்டு இருக்கும், பிரச்சனைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படுவதா இருக்கும். இந்த இதுல சூழல்ல போதி மட்டும் அமைதி காத்து, முக்கியமா குடும்ப சார்ந்த விஷயங்கள ரொம்ப அமைதியா இருங்க. அதாவது வந்து சிம்மராசிக்காரர்களான இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 5. அதிர்ஷ்ட திசைன்னா கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து ஆரஞ்சு சிவப்பு. ஆன்மீக பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா அஷ்டம சனியின் தாக்கத்தை உடைக்கிறதுக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பைரவரை வழிபடலாம். ஜென்ம இடத்துல ஏதுல ராகு இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அம்மன் வழிபாடு சிறப்பு. தினமும் வந்து காலையில வந்து சூரிய நமஸ்காரம், ஆதித்ய ஹிருதயம் அந்த ஸ்லோகம் கேட்கலாம். இது உங்க ஆற்றில் வந்து பன்மடங்கு பெருக்கும். அதனால சிம்மராசிக்காரன தாங்கள் இந்த வாரத்தில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தி என பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு உறவு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.